டாக்டர் பி சிவபிரகாசம் நுகர்வோர் பாதுகாப்பு. இன்றைக்கு சீரியல் நம்பர் 68. விமானம் 14 மணி நேரம் தாமதமான போது உணவு உண்பதற்கு வெறும் பர்கர் மட்டுமே கொடுத்ததால் சேவை குறைபாடு என்று கூறி ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் பாதிக்கப்பட்டவருக்கு 55,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று மும்பை புறநகர் பகுதியில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விமான நிறுவனம் தனது பராமரிப்பு கடமையில் தோல்வியடைந்ததாக விமானத்தில் பயணம் செய்த பயணி வாதிட்டார். நீண்டகால தாமதம் மற்றும் போதுமான வசதிகள் இல்லாததால் ஏற்பட்ட மன மற்றும் உடல் ரீதியான துயரத்திற்கு 4 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் கோரினார். ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தனது வாதத்தில் தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டு காரணங்களால் தாமதம் ஏற்பட்டதாக கூறியது. அவை தனது கட்டுப்பாட்டிற்கும் அப்பாற்பட்டவை என்றும் கூறியது. விமானத்தில் பயணம் செய்த பயணிகளும் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று விமான நிறுவனம் கூறியது. இத்தகைய நிலைமையை குறித்து பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் புகார்தாரர் அந்த நேரத்தில் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் மறு திட்டமிடப்பட்ட விமானத்தில் ஏறியதாகவும் விமான நிறுவனம் கூறியது. தொழில்நுட்ப கோளாறுகள் தவிர்க்க முடியாதவை என்றும் ஒரு விமான நிறுவனம் அதன் பயணிகளை பராமரிக்கும் பொறுப்பிலிருந்து விடுபட முடியாது என்றும் ஆணையம் குறிப்பிட்டது. விமானம் மீண்டும் தொடங்கும் வரை முறையான ஏற்பாடுகள் செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டிய கடமை ஸ்பைஸ் ஜெட்டுக்கு உள்ளது என்று அது கூறியது. 14 மணி நேர தாமதத்திற்கு ஒருவேளை உணவு வழங்குவது போதுமானதல்ல என்ற புகார்தாரரின் வாதத்தை அமர்வு ஒப்புக்கொண்டது. அத்தகைய சூழ்நிலையில் உணவு, சிற்றுண்டி, தண்ணீர் மற்றும் தேவையான ஓய்வெடுக்கும் இடத்தை வழங்குவதற்கு போதுமான ஏற்பாடுகள் தேவை என்று ஆணையம் தனது உத்தரவில் குறிப்பிட்டது. முக்கியமாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தனது கூற்றுக்களை நிரூபிக்க தவறிவிட்டது என்று ஆணையம் கண்டறிந்தது. பயணிகளின் சிரமத்தை தணிக்க அனைத்து நியாயமான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்பதை நிரூபிக்க விமான பதிவுகள் அல்லது பிற அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகள் போன்ற எந்த ஆதாரத்தையும் விமான நிறுவனம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று அது குறிப்பிட்டது. தொழில்நுட்ப கோளாறுகள் என்று வெறுமனே குறிப்பிடுவது குறைபாடுள்ள சேவைக்கான பொறுப்பிலிருந்து தப்பிக்க போதுமான பாதுகாப்பு அல்ல என்றும் ஆணையம் முடிவு செய்தது. இருப்பினும் மனம் மற்றும் உடல் ரீதியான துன்பத்திற்காக இவ்வளவு அதிக தொகையை நியாயப்படுத்த எந்த ஆதார ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி புகார்தாரரின் 4 லட்சம் ரூபாய் கோரிக்கையை ஆணையம் நிராகரித்தது. எனவே தனது இறுதி தீர்ப்பில் அதன் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் கமிஷன் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட செலவுகள் மற்றும் மனவேதனைக்கு இழப்பீடாக 50,000 ரூபாயை வழங்க உத்தரவிட்டது. மேலும் வழக்கு செலவுகளுக்கு கூடுதலாக 5,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டது. இதனால் மொத்த அபராதம் 55,000 ரூபாயாக உயர்ந்தது. எனவே மேற்கூறியவற்றை பார்க்கும் பொழுது விமானத்தில் பயணம் செய்யும் அனைவரும் சேவை குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. பயணம் செய்யும் மக்களுக்கு சரியான நேரத்தில் அவர்களுக்கு தேவையான குடிதண்ணீர், இருப்பிடம் போன்ற அத்தியாவசிய தேவைகளை கொடுக்க தவறினால் விமான நிறுவனத்திற்கு மேற்கூறிய சேவை குறைபாட்டிற்கு கொடுத்துள்ள தண்டனை மற்ற விமான நிறுவனங்களுக்கும் கிடைக்கும் என்பது தெளிவாகின்றது. வணக்கம்.